ஓடி வந்த ஈசன் வரம் தருவான் என்று பார்த்தால் மர்மமாக மறைந்து விட்டான். அந்த பரிதாபம் என்ன செய்வது? கடுமையாக தவம் செய்து ஓடி வந்த ஈசன் வரம் தர மறுத்து விட்டான். அவன் இடதுபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தி உயவல் அவன் மீது கோபித்துக் கொண்டு எப்போது மேல் மலையாளம் சென்று விட்டான். சக்தி இல்லாமல் வரம் குறைந்தால் மலையாளம் காடியே ஓடிவா ஓடிவா ஒம்பு பகவதியே ஓடிவா காடியே ஓடிவா ஓடிவா ஒம்பு பகவதியே ஓடிவா பொருளே ஒங்கார அருளே பொருளே ஒங்கார அருளே ஓமினம் பகவதியே ஓடிவா ஒங்கார பகவதியே ஓடிவா ஓடிவா ஓம் பகவதியே ஓடிவா. சமயம் 16 அவதாரம் 1008 இவரத்து வந்து மலையாளத்தில் குடிகளுக்கு மலையாள பகுதி கேட்கிருந்தாலும் அடியாருக்கு காட்சி தர வேகமாக வர வேண்டும். வெட்டி வெட்டி அவனை ஓடி வெட்டி நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும் அடி வேண்டும் மரத்தா மாரியம் அவள் நீதான் காரியம்மா அம்மா முத்து மாறி அடகு முத்து மாறி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டன் ஆகிய மலையாளத்தில் குடிமிக்க மலையாள பகவதி அடி உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய கண்டன் கார்புரம் திருவடியில் காரணம் என்ன? வர வேண்டும் அம்மா, வர வேண்டும், வர வேண்டும். என்ன வர வேண்டும் கேள். எங்களுக்கு எப்ப வர வேண்டும்? முதலில் அண்ணனுக்கு வரத்தை கொடு. என்ன வர வேண்டும் கேள். மழை என்று மாறாமல் குளின்று மாறாமல் உன்னையே வேண்டி அம்மா அம்மா என்று எனக்கு முன்பாக வேண்டி வரம் என்ன தெரியுமா? என்ன? எந்த உலகத்துல யாருமே பெறாத வரம், இதுவரை கிடைக்காத வரம். 7.5 கோடி ஜாலம், மந்திர ஜாலம், கூட்டு விட்டு கூடுப்பாயும் சக்தி, கோகர்ண ஜாலம், சீதாம்பரைய ஜாலம், மோடி வைப்பது, மோடி எடுப்பது, எங்களுக்கு நீ கேட்ட வருகிற வரத்தை
வரத்தை கொடுத்தேன் பெற்றுக்கொள். ஆகட்டும். என் தம்பியோ சின்னம் சிறியவன், அவனுக்கு ஏதாவது ஒரு வரங்கள் என்ன வர வேண்டும் கேள். இந்த பொழுது விளைகிறே எந்த ஓர் ஆழ்வழியத்தினால் மரணம் என்பதே எனது சேரக்கூடாது. உனக்கு பெண்கள் வந்து வருத்தம் என்பதே கிடையாதா? பெண்ணா முட்டியிட்டால் விலங்கால் பட்டியல் பெண், ஒரு பெண்ணால் ஆடவனுக்கு மரணமாம். பெண்களை பற்றி நமக்கு கவலையா இல்லை தாயே. கேள் கொடுங்க. நீ கேட்ட பிரகார வரத்தை கொடுத்தேன் பெற்றுக்கொள். நீங்க உரைத்த பிரகார வரத்தை கொடுத்து விட்டேன். நான் சென்று வருகிறேன். மற்றொரு வார்த்தை நீ தர வேண்டும் தாயே. என்ன வர வேண்டும் கேள். தெரியுமா, எங்களுடைய எதிரிகள் யாராவது சமாளிக்கு வந்தால் எங்களால் வெற்றி பெற வேண்டும். என்னுடைய அண்ணனின் உயிராகப்பட்டது அந்த தெய்வீக கலசத்திலே பதிய வேண்டும் தாயே. அப்படி என்றால் நீங்க கேட்ட வரத்தை கொடுத்து பெற்றுக்கொள். நீங்க கேட்ட பிரகாரம் வரத்தை கொடுத்து விட்டு நான் சென்று வருகிறேன். மழை என்று வாராமல் குள் என்று வாராமல் அம்மா அம்மா என்ற உன்னையை வேண்டி கடமையாக செய்தேன். கண்டா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று வேக வேகமாக ஓடி வந்து என்னிடம் கேட்காமல் கால தாமதமாய் வந்தாயே, காரணம் என்ன? என்னை நாடி வர பக்தர்களுக்கு காட்சி அடித்து விட்டு வர கால தாமதம். உன்னை தேடி அம்மா என்று அழைத்ததற்கு பக்தருக்கு காட்சியளித்த கால தாமதம் மன்னிக்க வேண்டும் தாயே. மாலையும் கேட்டுக் கொண்டிருக்க நான் சென்று வருகிறேன். விழுந்தவனே, அக்கா அம்மாவா கொண்டவனே, பர கொடுத்த சாகின்று பாராமல் அடியே பகவதி. கேவலம் ஆண்மகன், உன் கணவன் ஈசன், பணியளக்கும் பரம்பொருள் உமா மகேஸ்வரன், அந்த ஆண்மகனால் கொடுக்க முடியாத வரத்தை உட்கார்ந்தால் முழங்காலை பற்றக்கூடிய போட்ட நீ வரம் தந்தாய் என்றால், நீ தந்தாயே வரம், அது என்ன நிறம்? கருப்பா இருக்குமா, இல்ல சிகப்பா இருக்குமா, நீட்டா இருக்குமா, இல்ல குட்டையா இருக்குமா? சொல்லு. இந்த உலகத்திலே காற்றுக்கு நிறம் இருக்கிறதா, நீருக்கு நிறம் இருக்கிறதா? அதே போல் நான் கொடுத்த வரத்திற்கு நிறம் என்பதே இல்லை. நிறம் என்பதே இல்லை. வாயினால் ஓதக்கூடிய மந்திரம் வரமானது வரைக்கும் உருவம் கிடையாது. அப்படி என்றால் நீ கண்ட வரத்தை என் கரத்துல கொடு. முடியாது. கரத்துல முடியாது. வரத்தின் பொருள் தெரியாத இவள் திருகரத்திலே இந்த திரிசூலம் எதற்கு?
இடத்திலே வரத்தின் பொருள் தெரியாத நீ வரத்தை கொடுத்து விட்டார். எங்களுக்கு தந்த வரத்தை போல் இனிமேல் இந்த உலகத்தில் யாருக்குமே நீ வரம் கோவிந்தா, நீ தந்த மந்திர சக்தி வைத்து கரத்திலே விளங்கிட்டு பாதாள சொல்ற சரி, நீ கொடுத்த வரம் கேட்டு வைத்த தலையிலாமல் எங்களுக்கு அழைத்து விட்டாய். ஆனால் இன்னும் ஒன்று நீ எனக்கு கொடுத்து விட்டு சென்று விடு. என்ன ஒன்று கொடுக்க வேண்டும்? என்ன வர வேண்டும்? என்ன தெரியுமா? இந்த உலகில் 9 நதிகள் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி ஏழரசி போல் காட்சியளிக்குமோ அது போன்று இந்த மலையாளத்தை ஆளக்கூடிய மலையாள பகவதி என் கண் முன்னே காட்சியளிக்கின்றார். ஆகையால் கிழத்தோடு கிளம், உடலோடு உடல் கோவிந்தா, ஜனை வந்து சேர வேண்டும்.